ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெயின் தமிழ் 360. நான் உங்க ஆர்ஜே கஜா பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஊர் முழுக்க என்ன பேச்சு அப்படின்னா, தங்கம் விலை குறைவு, விலை குறைவு, விலை குறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பேச்சு, ஊடகங்கள் முழுக்க பேச்சு அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நிறைய பேர் தங்கம் வாங்குறதுக்கு அலைமோதுவதாக நம்ம செய்திகளை பார்க்குறோம். ஆனா இதே நேரத்துல தங்கம் விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அப்படின்ட்டு நம்ம கனவுல கூட நினைச்சு பாத்திரக் கூடாது. ஏன்னா தங்கம் விலை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார 60,000 தொட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷூரா கணிச்சிருக்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். சோ தொடர்ந்து பாருங்க. தங்கம் விலை சரிவு அப்படிங்கிறது எதனால வந்துச்சு இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறக்குமதி வரி அந்த இம்போர்ட் டாக்ஸ் இருக்கு இல்லையா? வெளிநாடுகள்ல இருந்து வருது. சோ அதுக்கான இறக்குமதி வரிய 15% 6% நம்முடைய நிதியமைச்சர் குறைச்சு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அண்மையில வெளியிட்ட மத்திய பட்ஜெட்ல ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த டேட்ல இருந்தே தங்கம் விலை வந்து சவரனுக்கு இந்த கிராமுக்கு இவ்வளோ அப்படின்னு குறைஞ்சிருக்குது. சோ ஆனா நம்ம அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தங்கம் விலை குறைவு அப்படிங்கிறது கிராம்ல குறையல. ஓகேங்களா? அந்த இம்போர்ட் டாக்ஸ் அந்த இறக்குமதி வரியில மட்டும் தான் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தங்கம் விலை தங்கமே குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிராம் ரேட்ல குறையணும். கிராம் ரேட்ல வந்து இப்ப குறையுது. ரூ. 30 ஒரு ரூ. 300 ரூ. 400 இப்ப ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா ரூ. 40 அந்த மாரி தான் குறைஞ்சிருக்கே தவிர, தங்கத்தோட விலையில குறையல. தங்கத்த இறக்குமதி செய்வதற்கான டாக்ஸ் தான் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ இப்படி இருக்கும் பொழுது தங்கம் விலை அப்ப குறைஞ்சிட்டு தான் வருமா அப்படின்னா 2015 உடைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2015 உடைய தங்கம் விலையை நம்ம எடுத்து பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா வந்து 2600, 500 அந்த ரேஞ்ச்ல ஒரு கிராம் ரேட் இருந்திருக்கு. 8 வருஷம் கழிச்சு 2013, 2023 இப்ப 24 கரண்டே வச்சுக்கங்களேன். 9 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு அந்த வந்து 22 கேரட், 24 கேரட் அந்த அந்த அடிப்படையில 6,400ல 6,900 வரைக்கும் இருக்கு. சோ கிராஜுவலா தங்கம் முத்துடைய கிராம் ரேட் வந்து ஏறிக்கிட்டு தான் போகுமே தவிர, ரொம்ப குறையறதுக்கான 2000, 3000 குறையறதுக்கான வாய்ப்பு இல்ல. டாக்ஸ் கம்மியானதுனால நீங்க சவரன் ரேட்டுக்கு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இந்த இதுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்ததா எதற்காக இந்த டாக்ஸ வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டீடைலும் சொல்லிடுறேன். கடத்தல் அதிகமாயிட்டே இருக்கான். 2022 அந்த இயர்ல பாத்தீங்கன்னா 100 டன் அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 கிலோ தங்கம் வந்து கடத்தல் பண்ணியிருக்கிறாங்க வெளிநாடுகள்ல இருந்து. 2023ல அது 150 டன்னா மாறி இருக்கு. சோ இந்த கடத்தல் தங்கம் அதிகமாயிட்டே இருக்கு. எதனால அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணும் பொழுது, இந்த இம்போர்ட் டாக்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நெறைய பேர் வந்து முறையான சரியான முறையில தங்கத்த கொள்முதல் பண்றதுக்கு தயங்குறாங்க. அதனால தான் இந்த கடத்தல் மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத குறைக்கிறதுக்காகவும் அது மட்டுமே காரணம் இல்ல. அத குறைக்கிறதுக்காகவும் இந்த இறக்குமதி வரிய குறைச்சிருக்கிறதா சொல்றாங்க. சோ இது இது ஒரு பாயிண்ட். இப்படி இருக்கும் பொழுது இந்த தங்கத்தோட விலையெல்லாம் வந்து யாரு நிர்ணயம் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஜேஏ இந்தியன் புலியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன். அதாவது புலியன் அப்படிங்கிற வார்த்தை நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். இதுக்காக நான் தேடிட்டு இருக்கிறப்ப தான் கேள்விப்பட்டேன். புலியன் அப்படின்னா பொன் அப்படின்னு அர்த்தமா. இந்திய பொன் நகை வர்த்தகர்கள் சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க அதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ரொம்ப ஹை அண்டா வந்து கோல்ட வாங்கி விக்கிறாங்களே அவங்க எல்லாமே அவங்க இருப்பாங்களாம். அவங்க தான் வந்து கோல்டு ரேட்டை பிக்ஸ் பண்றாங்க. சோ அதன் அடிப்படையில ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ரேட் இருக்கு இல்லையா? அதையுமே ஃபியூச்சர்ல இப்ப இல்ல ஃபியூச்சர்ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிருக்கிற மாதிரி ஒன் நேஷன் ஒன் கோல்ட் ரேட் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். சோ அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஐபிஜிஏல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் அவங்களோட சேர்ந்து பொருளாதார நிபுணர்களும் இந்த இறக்குமதி வரி குறைச்சாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்தே 2024 எண்டுக்குள்ள 60,000 சவரன் தொடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கணிச்சிருந்தாங்க. இப்ப இந்த இறக்குமதி வரி குறைச்ச அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இல்லங்க அந்த டாக்ஸ்னால நாங்க அப்படி சொன்னோம். ஆனா வந்து கண்டிப்பா இப்ப வந்து டாக்ஸ் இந்த சவரன் ரேட் 60,000 தொடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா அப்படி சொல்லல. இந்த இறக்குமதி வரி குறைச்சதுக்கு பிறகும் அவங்க அதே இதுல ஸ்டாண்ட் பண்றாங்க. சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டாக்ஸ் வேற, கோல்ட் ரேட் வேற. கோல்ட் ரேட் அப்படிங்கிறது கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். 2019ல கூட ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு இல்லையா? சவரனுக்கு 30,000 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்ப பாருங்க. சோ அப்போ வந்து அந்த கிராம் ரேட் குறையாத வரைக்கும் நம்ம தங்கம் விலை குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இதன் அடிப்படையில தான் அவங்க இப்பவும் அத சொல்றதுனால டிசம்பருக்குள்ள கண்டிப்பா 60,000 நெருங்கும் அல்லது 60,000 தொடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா அப்படி ஆணுச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம ஒரு வீடியோ இதை மென்ஷன் பண்ணி போடுவோம். உங்களுக்கு இந்த இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். எது எப்படியோ டிசம்பர்ல ஏறுது அந்த 60,000 தொல்ல ஒரு 55,000க்கு பழைய நிலைமைக்கு போய் நிக்குது. எது வேணா ஆகட்டும். ஆனா இதுக்கு கீழ குறையாது அப்படிங்கிறது ஷூர். சோ மக்களுக்கு நம்ம ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கலாம். இன்னைக்கு டேட்ல தங்க விலை கம்மியா இருக்கா? காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். பாய்.